ஹலோ மக்களே, பல்லவரம் போகலான்னு கிளம்பிட்டோம் நானும் இவனும். ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல. அதுக்கு பதிலாக நடந்து போயிட்டுருக்கோம். புதுசாக வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஆட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. பஸ்ஸில் கூட நடந்து வந்துடுங்க, சரியா? ஆட்டோ மட்டும் வேணாம். இவனை நம்பி நான் ஏறினேன். இங்கே நிறைய இருக்குது, இதெல்லாம் நிறைய ஃபுட்டு இருக்குது, எல்லாமே வாங்குவேன். வாங்க மாட்டோம், ஆனால் நம்ம எல்லாத்துலையும் சட்டி வாங்கிறான். சரி படம் செல்லு சரியில்லை. முதல்ல கடைசி வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றது முதல்ல பார்க்க போயிட்டுருந்தோம். பப்ளிக்கிழமை போனீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன், அதனால் உங்களுக்கு அதிகமாக கூட்டம் தெரியல. ஆனால் நாங்கள் வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது. இதுலேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் போனோம். என்னென்ன ஜாமான் தேவைப்படுது எல்லாமே அங்கே இருக்குது. எது தேவைப்படுது, பழைய ஜாமான் இருந்தாலும் சரி, புது ஜாமான் இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான ஜாமான் அங்கே கொட்டி கிடந்தது. நாங்கள் பார்த்துட்டு முதல்ல அவ்வளோதான், முதல்ல போயிட்டு எண்டு வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அங்கே லாஸ்ட்டில் எண்டு வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போயிட்டு தான் ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் ஜாமான் வாங்கினோம். அதுவும் ஒரு சில கடை எல்லா கடையிலையும் கம்மி ரேட்டு தான். நாங்கள் போகிற கடை எல்லா கடையிலையும் கம்மி ரேட்டில் தான் இது பண்ணாங்க. ஷர்ட்லாம் 200 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் தான் இருந்தது. பேண்ட்லாம் 200லேயே இருந்தது. நிறைய பேண்ட் இருந்தது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் 350 ரூபாயில் கூட கடையில் ஒன்று சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட் வாங்க எனக்கு பிடிக்கல. நான் போனது வேறு, ஆனால் அவங்க வாங்கினதுலாம் வேறு. வாட்ச்லாம் டிசைன்ஸ்னால் 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாயில் எல்லாம். ஏன்னா நாங்கள் பல்லவரத்துக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம். அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எல்லாம் பார்க்குற மாதிரி அவன் எங்கெங்கேயோ ஓடனான். நான் அவனை வீடியோ எடுக்க சொல்லி அவனை பிடிக்க வச்சிட்டேன். எல்லாமே பழைய ஐட்டம் தான். ஆனால் குவாலிட்டியான ஐட்டமே இல்லை, 1-2 இருக்குது தான். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது நம்மளுக்கு. அதுக்குன்னு மொக்கையானதை வாங்கிவிட்டு ஏன்னா எல்லாமே பழுத்து தான். ஆனால் பழுத்தையும் சில இது தரமாக இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஐட்டம்ஸுக்கு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்குவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. பழைய சீட் போட்டு பார்த்துக்கிட்டு பரமானது எல்லாமே நேரம் பேசுவாங்க தானே இருக்குது. வந்த வரதுனால ஒன்றும் 2 கிலோமீட்டருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சந்தை மட்டுமே. ஆனால் நிறைய பொருள் இருக்குது இங்கே பாரு. கீபோர்டு, மியூசிக் வாசிக்கிறதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் அதிகமாக தான் இருக்குது. விதவிதமாக இருக்குது. ஹலோ கைஸ், ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே வாங்கிட்டு இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரம் வரப்போகிறோம் தான். அடுத்த ஸ்டாப்பு இறங்க வேண்டியது. முன்னாடியே இறங்கிட்டோம். கூட்டம் அதிகமாக இருக்குங்களா தெரியல. நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் என்னென்ன வாங்கிடுவோம் பாருங்கள். அப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னா வெறும் கருப்பு கலரில் இருக்குல்ல, இது அப்படியே ஷர்ட்டும் அப்புறம் டிஷர்ட்டு இருக்குது, பெல்ட் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் நம்ம போனோம். நாங்கள் ஏன் முன்னாடியே இறங்கணும்னா
டைம் விட்டுருக்காரு.